அவர்கள் கொண்டாடுவதற்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கிறதா என்ற கேள்வியை நான் உங்கள் மூலமாக ஒரே ஒரு இதுக்காக நாங்கள் கொண்டாடுறோம். இந்த அவங்க தேர்தல் ஆணையம் அன்புமணியினுடைய பதவிக்காலத்தை 2026 வரை நீட்டித்து 2 முறை கடிதம் கொடுத்தது. ஒன்று நமக்கு கொடுத்துச்சு, ஒன்று அவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த ரெண்டையும் சேலஞ்ச் பண்ணி தான் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அதை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கா? அந்த கடிதம் நாங்கள் கொடுக்கல, அந்த கடிதத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் தேர்தல் ஆணையம் சொன்னதா? நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அவங்க 2 கொண்டாட்டம் பண்ணாங்க, சின்னத்தை பிடுங்கிட்டாங்க, கொடுத்த கடிதத்தை திரும்பி வாங்கிட்டாங்க, யாருக்குமே கட்சி இல்லைன்ட்டாங்க. இதுதானே 3 தான் முதன்மையாக அவங்க தரப்பில் வைத்த வாதம். கொடுத்த கடிதத்தை, தேர்தல் ஆணையம் கொடுத்த கடிதத்தை பேரா 19 உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி சொன்னேன். உறுதிப்படுத்துகிறாங்க, நாங்கள் இதை கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு 26 வரைக்கும் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி நீதிபதியும் அதை பதிவு பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக மாம்பழம் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னு எந்த இடத்துல இந்த தீர்ப்பில் நேற்று கூட நான் சொன்னேன். நேற்று தினம் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது எனக்கு இந்த உத்தரவு நகல் வரல, நேற்று இரவு தான் வந்துச்சு. அதற்கு உத்தரவு நகல் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு முதல் சந்திப்பு, அதனால தான் முக்கியமானவர்களோட உட்காந்து உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். காலையிலேருந்து ஒரு ரூமராக ஓடிட்டுருக்கு. இந்த வழக்கில் இந்த மாம்பழம் சின்னம் யாருக்குமே இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையமும் சொல்லலை, வாதமாகவும் நான் சொல்கிறேன் பார்த்துங்க. மனுதாரர் தரப்பு வாதம், தேர்தல் ஆணையத்தோட வாதம், எங்கள் தரப்பு வாதம், நீதிபதியினுடைய கருத்து, எந்த பகுதியிலையுமே சின்னம் தொடர்பான கருத்து என்பதே இல்லை. அடுத்தது 26 வரை அங்கீகாரம் கொடுத்து அன்புமணிக்கு கொடுத்த கடிதம், அதை தான் எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி ரிட்டு போடுறாங்க, அதை விவாதிக்கிறாங்க. அதில் தேர்தல் ஆணையம் எந்த இடத்துலையுமே 26 வரை கொடுத்ததை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் ஒரு இடத்துல கூட கிடையாது. இன்னொன்று, இவங்களும் சொல்லலை அவங்களும் சொல்லலைன்னா கூட கோர்ட்டே கூட சொல்லும், நீ சொல்லனாலும் பரவாயில்ல, ஆனால் உனக்கு அந்த பவர் இல்லை, உனக்கு கிடையாது, ஆனால் சொல்லிடும். நீதிமன்றமும் 26 வரை கொடுத்ததை தவறு என்றும் சொல்லவில்லை. ஒருவேளை நீங்கள் அங்கே போகிறீங்க, இது தவறு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், அந்த கேள்விக்கு தான் இந்த தீர்ப்பில் நிறைய விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, உங்களுடைய தரப்பினுடைய வாதத்தை நிரூபிக்க வேண்டும், நியாயப்படுத்த வேண்டும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றால் சிவில் கோர்ட்டுக்கு போய் உத்தரவு வாங்கிப்பாங்க. இப்போ கூட நான் சொல்கிறேன், நான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பில் தான் வரேன். எங்களுக்கு 26 வரைக்கும் எங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் தான் இன்றைக்கும் தலைவர், நான் மறுக்க. ஆனால் இப்போ கூட சொல்கிறேன், தேர்தல் ஆணையம் எங்களுக்கு 2026 வரைக்கும் கொடுத்துட்டதுனாலேயே நாங்கள் 26 வரைக்கும் நாங்கள் இருப்போம்.